நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைய பெரிதினும் பெரிதுகளுக்கு 2 கல்லூரிகள் விவாதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். இவர்களோடு இந்த கருத்து மோதலில் ஈடுபட போவது ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். இன்றைய பெரிதினும் பெரிதுகள் விவாதிக்க விரும்புகிற தலைப்பு, ஒருவருக்கான அறிவும் குணமும் பிறப்பிலேயே தீர்மானிக்கப்படுகிறது, சூழலும் வளர்ப்பு முறையும் தான் தீர்மானிக்கிறது. இது குறித்து தான் இன்றைய பெரிதினும் பெரிதுகளில் நம்ம விவாதிக்க போகிறோம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, ஒருவரை எது தீர்மானிக்கிறது, வளர்ப்பா பிறப்பா? இதை பற்றித்தான் மேற்கத்திய நாடுகளில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைப்பை இன்றைக்கு மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் விவாதிக்க போகிறார்கள். அவர் பேனலிஸ்ட் திரு ஆறுமுக தமிழன், திரு அழகேச பாண்டியன் அவர்கள், டாக்டர் கிருஷ்ணவர்மா. வெல்கம் டு தி ஷோ சார். மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள், நீங்கள் வாழுகிற வளருகிற சூழல் தான் நர்ச்சரிங், அதுதான் ஒருவனினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நீங்கள் பேசப் போகிறீர்கள். அதெல்லாம் இல்லை, பிறப்பிலேயே ஒருவரினுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்று ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நீங்கள் பேசப் போகிறீர்கள். இந்த நேச்சர் வர்சஸ் நர்ச்சர்ன்ற டிபேட் வந்து பிரான்சிஸ் கேல்டன் அப்படின்றவர் எப்பயோ ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேர் அவங்க தாய் தந்தையர்கள், அவரோட மூதாதையர்கள் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து உங்க தாத்தா மாதிரியே தைரியசாலியா இருக்க, உங்க தாத்தா போன்ற குணநலன்கள் உனக்கு இருக்கு, உங்க பாட்டியை போன்ற குணநலன்கள் உனக்கு இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம சொல்றாங்க. இது நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரூயிசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னங்க? அதுவும் ஒரு குணநலன் தான். இப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம பார்க்குறோம். அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது, ரோட்ல யாராவது பசியோட உட்காந்துட்டு இருந்தா அவங்க கிட்ட போய் அது கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மிட்டாயா இருந்தா கூட அவங்கள்ட்ட கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததா இல்ல அவங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததா? அவ்வளோ சின்ன வயசுல அவங்க அந்த உதவி பண்ற குணத்தை வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அது அவங்க ஜீன்லயே வந்த ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கு பிறவிலேயே வந்த ஒரு விஷயம். ஒரு என்விரான்மெண்ட் தான் ஒரு மனிதனோட குணநலன்களை, கேரக்டரை டிசைன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அந்த பள்ளிக்கூடத்துல 40 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 40 குழந்தைகளை ஒரு 4 குழந்தைகளோட கேரக்டர் வந்து அந்த லீடர்ஷிப் இருக்கலாம், இன்னொரு 4 குழந்தைகளுக்கு அந்த கரேஜ் இருக்கலாம், அண்ட் இன்னொரு 4 குழந்தைகளுக்கு வேற ஒரு கேரக்டர் இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை அந்த 4 குழந்தைகள்ல எந்த குழந்தைகளோட சேரணும், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணது அதோட ஜீன் தான். என் கேரக்டருக்கும் அவன் கேரக்டருக்கும் ஒத்து போனா மட்டும்தான் நான் அவனோட ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற டிசைட் பண்ணதே அவனோட ஜீன் தான். ஸோ இஃப் யோர் ஜீன் determines your environment, then how can you say that your environment is a determining factor of your character? இப்போ வரைக்கும் வந்து எல்லா ஃபிலாசபிஸ்லயும் வந்து எல்லா தியரியும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருத்தரோட கேரக்டர் வந்து 5 விஷயத்துல தான் டிட்டர்மைன் பண்றாங்க. ஒன்று வந்து ஜீன், இன்னொன்று வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து கல்ச்சர், அதாவது நம்ம சுற்றி இருக்கிற கல்ச்சர், இன்னொன்று வந்து முன்னாடி நமக்கு நடந்த எக்ஸ்பீரியன்சஸ், அண்ட் 5வது நம்ம யாரோட பேசுகிறோம் அப்படிங்கிறது, அதாவது பீப்புள் வித் ஹூம் வி இன்டராக்ட். கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்க. ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்களே, பி ஏ ரோமன் வென் இன் ரோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும், இல்லைன்னா நீங்கள் அந்நியப்படுத்தப்படுவீங்க. ஸோ இது கல்ச்சர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் கேரக்டர் டிசைட் பண்ணுது. 2வது விஷயம் என்னன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் வந்து எல்லாரையும் நம்பக்கூடிய ஆள், எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நம்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு 100 ரூபாய் கேட்டான்னு சொல்லி நான் கடன் கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு என்ன ஏமாற்றிட்டான். திரும்ப இன்னொருத்தன் கேட்டான், கொடுத்தேன், ஏமாத்திட்டான். இந்த மாதிரி 5 தடவை நடக்குது. 6வது தடவை என்கிட்ட யாராவது ரூபாய் கேட்டால் நான் கொடுப்பேனா? சத்தியமாக மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஏமாந்துட்டேன். இதுக்காக நீ அடித்து சொல்ல முடியாது, பிறவிலேருந்தே இவன் வந்து யாரையும் நம்பவே மாட்டா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. என் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை இப்படி மாற்றிருக்கு. ஸோ என் கேரக்டர் டிசைட் பண்ணுறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 3வது, நான் யாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். அதாவது ஒரே குரூப் ஆஃப் பீப்புளோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. இது வந்து டெஃபினட்டாக உங்கள் ஜீன்ஸ் வந்து இதை வந்து டிசைடே பண்ணாது. இப்போ நான் வந்து 10 பேரோட இருக்கேன். என்னோட கேரக்டர் வந்து அந்த 10 பேரோட சின்ன சின்ன கேரக்டர் என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். நான் பேசுறது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்லாங்கில் பேசினா, நான் அந்த ஃப்ரெண்டை நிறையா நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அந்த ஸ்லாங் எனக்கு ஒட்டிக்கிறோம். வேறாவது கேட்பாங்க, ஏன் நீ அவ்வளோ மாதிரியே பேசுகிற, நிறைய பேர் வீட்டில் கேட்டிருப்பாங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசி. ஸோ நீங்கள் யாரோட பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கேரக்டர் நிச்சயமாக டிசைட் பண்ணுது. நீங்க இன்னொன்று சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. ஒருத்தருக்கு பணம் கொடுத்தீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள். அதனால இன்னொரு தடவை கொடுக்கறது உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது தான் மனசு வரதே தவிர வேற யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற கூட உங்களை விட்டு போகாது. அது உங்களோட கேரக்டர்.
கேரக்டர் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ரொம்ப வந்து பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வந்து இப்போ உங்க பர்சனாலிட்டி டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, அந்த கரேஜ் ட்ரெயின் பண்றதுக்காக நீங்க எவ்வளவு ட்ரைனிங் அண்டர்கோ பண்றீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இன்னும் இன்னேட்டா இருக்கிற உங்க கேரக்டர் வந்து உங்க பயம் தான். புரியுதா? அதாவது கேரக்டர்ங்கிறது உங்களுக்குள்ள இன்னேட்டா இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு குணம் அப்படின்னா அந்த பெட்ஸ் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்கேயாவது ஒரு பப்பி ஒரு சின்ன நாய் ஓடி போனா உடனே அந்த நாய் பின்னாடி ஓடி போய் அந்த கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமான கேரக்டர் நிறைய பேருக்கு இருந்து நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எவ்வளவோ பேரை அவங்க பாட்டுக்கு ஓடி போய் நாய் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அந்த விஷயத்தை பண்றதுக்கு எவ்வளோ பயந்துருக்காங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த என்னதான் அந்த ஒரு கேரக்டர் இருந்தாலுமே வந்து அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா அவங்க கேரக்டர் மாத்திப்பாங்க. யாருமே வந்து பட்டதுக்கு அப்புறம் திரும்ப பட்டுக்கிறது வந்து மனுஷன் கிடையாது. இப்ப சிம்பான்சிஸ் எடுத்துக்கோங்க, நம்மளோட அனலாகஸ் தான். நமக்கும் அவங்களுக்கும் 2% தான் ஜீன் வித்தியாசம். அதுங்களோட கேரக்டர் ஆல்ட்ருவிசம், அதாவது அதுங்களோட தாய் தந்தையர்கள் அந்த சிம்பான்சி குட்டிகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது, இந்த மாதிரி நீங்க பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா சயின்டிபிக் ரிசர்ச் படி இட் இஸ் ப்ரூவன் தட் அந்த சிம்பான்சி குட்டிகள் வந்து அவங்களால முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்கிறது. ஏன் ஒன்றும் இல்லை, உங்க தம்பியோ தங்கச்சியோ சின்ன பசங்க யாராவது உங்க வீட்டில் இருந்தால் நீங்களே பார்க்கலாம். யாரும் அவ்வளோ சின்ன வயசுல உட்கார வச்சு மாரல் சயின்ஸ் டீச் பண்ணது கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து அவங்க மனசுலையா இன்னேட்டா தோன்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஹரிணி, லக்ஷ்மிகாந்த் ரெண்டு பேருமே முதல் கட்ட வாதத்தில் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. எப்படி பேசினார்கள்? இந்த நிமிடம் எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? இரண்டு பேருமே ரொம்ப நல்ல சவாலாக தான் பேசினாங்க. லக்ஷ்மிகாந்த் வந்து ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிணி அதோட பிரமாதமாக பண்ணார். ஆமாம், ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் மாற்றி மடக்கின விதம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் பட் லக்ஷ்மிகாந்த், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஆல்ட்ருயிசம் அப்படிங்கிற பிஹேவியர் வந்து நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பட் சிம்பன்சிஸ் வந்து கொலை கூட பண்ணும் தெரியுமா? சிம்பன்சி கொலை பண்ணும் தெரியுமா? ஆமாம், இட் கேன் கில். அதுக்கும் ஜெனடிக்ஸ் தான் ப்ரூவ் இருக்கு. அதாவது வந்து இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஆல்ட்ருயிசம் இது வந்து நீங்கள் வந்து வெறும் ஜெனடிக்ஸ் மூலமாகவும் வரதா சொல்ல முடியாது. பட் இது வந்து பல இதுகள் இருக்குது, பல பறவைகள் இருக்கிறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அதனால் வந்து இதை இருக்குது. பட் வந்து சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஜெனட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். இப்போதைக்கு பேசிய நிலைமையில் தியாகராஜர் கல்லூரி வந்து முன்னிலையில் இருக்கிறது. தேங்க்யூ சார். முதல்ல நம்ம முதல் கட்ட வாதத்தில் ஒருவரது குணநலனை பற்றி பேசணும். இப்போ ஒருவரது ரசனை, கலைத்திறன், எபிலிட்டிஸ், இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒருத்தருக்கு நல்ல ஆடல், நல்ல டான்ஸ் வரலாம், நல்லா பாடலாம், நல்லா மேக்ஸ் போடலாம். இதை எது தீர்மானிக்கிறது? பிறப்பே தீர்மானிக்கிறதா, அல்லது தொடர்ந்து ஒரு ட்ரைனிங் மூலம், நர்ச்சரிங் மூலம் இவைகளை நம்ம முழுமை அடைக்கிறதா? எந்த ஒரு கலையும் யாருக்கும் சொந்தம் கிடையாதும்பாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயமும் யாருக்கு என்ன வரும் கிடையவே கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி அது நம்ம சின்ன பிள்ளையிலே நம்ம சுற்றி இருக்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் திணிக்கப்பட்டு ஒன்றே அதை நம்ம வளர்த்து எடுத்துட்டு வர்றப்ப அதில் நம்ம பெரியவர்களாக ஆகிறோம். பிறக்கிறப்பே அந்த குழந்தைக்கு அந்த கலை என்பது இருந்தால் அதையே மித்த குருநாதர்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டா இருக்கணும். பிறக்கிறப்பே அந்த பிள்ளைட்டு அந்த குழந்தைகிட்ட கலையில் அந்த விஷயம் இருக்கு, எதுக்கு போய் கற்றுக்கணும்? அது அப்படியே அதை வச்சே மேலோங்கி வரலாமே. ஸோ அது கிடையவே கிடையாது. சுற்றுச்சூழலையும் வளர்ப்புலையும் தான் இருக்கு. ட்ரைனிங் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய கலைஞனோட மகனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலை சார்ந்தவனாலும் சரி, அவன் பயிற்சிக்கப்படுகிறான். பிறக்கிறப்ப எல்லா குழந்தையுமே கல் தான். அது செதுக்கப்படுறது வந்து ஒவ்வொரு சிற்பி கையில் தான் இருக்கு. அந்த சிற்பி ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நம்மளோட நண்பர்களாக இருக்கலாம், மற்ற சுற்றுச்சூழல் நண்பர்களாக இருக்கலாம். இதான் அவர் சில இது சொன்னார். பிறக்கும் போதே ஒரு குழந்தை வந்து கல்லுன்னாரு. ஆனால் பிறக்கும்போது அது என்ன கல், லைம் ஸ்டோனா இல்லை கருங்கல்லா இல்லை செங்கல்லா, ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து செதுக்கணும். ஒவ்வொரு பிறப்பின் ரகசியம் எல்லாருக்கும் தெரியணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அந்த காலத்தில் நம்ம இந்தியாவில் நிறைய சாம்ராஜ்யங்கள் ஆண்டாங்க. அதில் முகலிய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அவங்களுக்கே முன்னோர்கள் மங்கோல சாம்ராஜ்யம். எப்படி இது ரெண்டுக்கும் லிங்க் ஏற்பட்டதுன்னா, கெங்கிஸ்கான் ஒரு பார்பேரியன், காட்டு மிராண்டி மிக்க ஒரு ரூலர். அதாவது அவரோட பேத்தியை வந்து ஷாஜகானோட ஆன்சிஸ்டர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ தி ஜீன்ஸ் ஆர் கம்பைன்ட் தேர் அஃப்கோர்ஸ். ஸோ வென் ஐ கேன் டெல் தட் எப்படி ஒரு காதல் மன்னனும் காட்டு மிராண்டியும் இணைக்கப்படுவார்கள் அப்படின்னா, கெங்கிஸ்கான் அவர்கள் சமர்கண்டில் ஒரு மாஸ்க் கட்டியிருக்காரு. ஷாஜகான் அவர்கள் தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த உலக அதிசயம் கத்திருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆர்கிடெக்சரல் சிமிலாரிட்டி. ஹி டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் see. அங்க போய் பார்த்து அவன் கட்ட வேண்டிய இது கிடையாது, அவன் ரத்தத்திலே அது வருது. வீரம், எபிலிட்டி, அதாவது ஒருத்தனோட எபிலிட்டி. நம்ம இந்தியாவில் ராஜ்புட்னு ஒரு அரச பரம்பரையே இருந்தது. அவங்க 33 டைனாஸ்டிக்கலா பிரிஞ்சாங்க. ரத்தோர்,
சௌஹான்ஸ்னு. ஆனா ஒவ்வொரு டைனாஸ்டிலையும் வீரம் தான் பேசுது. அவங்களோட கோட்டை வாசல் வரைக்கும் இப்பத்தி வரைக்கும் ராஜ்புட் ஏன்னா அவங்க வீரம், ஏன்னா அவங்க ரத்தத்துல அந்த வீரம் ஊறப்பட்டிருக்கிறது. நீங்க என்னதான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் 10 பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிறான்னா 2 பேரால தான் சென்டம் வாங்க முடியும், மீதி பேரால முடியாது. அது ஏன்? அது பிறப்பாற்றல். அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடியும். ஒருத்தன் கிரிக்கெட்டர் ஆவான், ஒருத்தன் ஃபுட்பால் ஆவான், ஒருத்தன் பேச்சு போட்டியில இருப்பான், ஒருத்தன் படிப்புல இருப்பான். எல்லாரையுமே கொண்டு போய் படினா படிக்க முடியாது. எதுக்கு அரியர்ஸ்ன்ற கான்செப்ட் காலேஜ்ல வருது? இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் கிளப்ஸ்னு ஏன் வைக்கிறாங்க? கல்ச்சுரல் கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப், இது எல்லாத்துக்கும் காரணம் எதுக்கு? ஒவ்வொருத்தனோட இன்ட்ரெஸ்ட்டை தட்டி பார்த்து ஒவ்வொன்றையும் செதுக்கணும். அப்பதான் அந்த வெளியே ஒரு பெரிய இதுவா வரும். ஓகே, தேங்க்யூ அருள் பாரதி. நீங்க முகல் பத்தி எல்லாம் பேசுனீங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய பிள்ளைகள் இப்ப என்ன, அவங்களோட அடுத்த வாரிசுகள் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுமா? அடுத்த வாரிசுகள் என்ன இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதாவது ஒரு சோல்ஜரோட புள்ள வந்து சோல்ஜர் ஆகணும்னு கிடையாது. சோல்ஜருக்கு தேவை டைமிங், பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஒரு சோல்ஜரோட புள்ள கிரிக்கெட்டர் ஆகலாம். கிரிக்கெட் ஆஸ் தி பிளேஸ்மெண்ட் அண்ட் டைமிங், தி ஜீன், அதாவது இந்த ரியாக்ஷன் ஜீன். நான் பிளேஸ் பண்றேன், இந்த ஷாட் வந்து ஜீன். ஸோ சோல்ஜர் புள்ள சோல்ஜர் ஆகணும் கிடையாது, சோல்ஜர் புள்ள கிரிக்கெட்டர் ஆகலாம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஜீன் டிஃபரன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க பேசுறப்பே சொன்னீங்க இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். சுத்தி இருக்க நண்பர்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படி நான் எங்க அப்பா அம்மா பண்ணதோ எங்க தாத்தா பாட்டி பண்ணதோ பண்ணிட்டு இருப்பேன்? கிடையவே கிடையாது. அதாவது யாராலையும் சொல்ல முடியாது நாளைக்கு என் பையன் இன்னவா தான் வருவான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லி வந்து நாளைக்கு என் பையன் நல்லா பேசுவான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உங்க அப்பா வந்து சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து வாழ்ந்த அந்த ஒரு ஜீனா கூட இருக்கலாம். சீரியஸா சுற்றுச்சூழல் ஜீன் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜீன் வேற சுற்றுச்சூழல் வேற. அடாப்டபிலிட்டி ஜீன் ரெண்டு ஒண்ணு கிடையாது. சுற்றுச்சூழல் வேற ஜீன் வேற. சுற்றுச்சூழலை பத்தி நான் வந்து ஜீனோட இணைக்கல. அடாப்டபிலிட்டி ஜீன் ஒன்று இருக்கு. அதாவது சுற்றுச்சூழலை பார்த்து நாம எடுத்துக்கொள்கிற ஜீன், அந்த மாதிரி ஜீன்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கலாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்ப நான் போறேன், என்னோட தாத்தா வந்து விவசாய சேர்ந்தவர், அவரோட தாத்தா வந்து விவசாய சேர்ந்தவர். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் ஊர் பக்கமா போறேன், அங்க ஒரு வயல்வெளியை பாக்குறேன். சத்தியமா எனக்கு பார்க்கும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை வருது. இதெல்லாம் என்ன விதை, இதை நான் விதைக்கணும் அப்படி ஆசை. இது ரத்தத்துல இருக்கு. இது யாரும் என்ன தூண்டல. நான் போய் டிராக்டர் எடுத்து அதை பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. நான் அப்ப போறப்ப வயல் இருந்தா அது என்ன நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அதான் உண்மை. நான் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன். இவ்வளவு பெரிய பரப்பளவுல என்னமோ ஊண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் போவேனா? அது கிடையாது. எங்க அப்பா அம்மா நல்லா படிச்சிருந்துக்கலாம், அதுக்காக நானும் நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் அந்த மாதிரி சொல்லல. அப்படி இருந்தால் எதுக்கு என்னை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், கல்லூரிக்கு அனுப்பணும்? வீட்லயே வச்சுக்கலாமே. என் பையனுக்கு ஜீன் இருக்கு, என் முன்னோர்கள்ட்ட ஜீன் இருக்கு, வச்சுக்கலாமே. எதுக்கு அவன் அனுப்பணும்? வீட்டுல கிடையாது. அவனை வந்து எல்லாருக்குமே ஜீன் இருக்குங்க. நீங்களே சொன்னீங்களா கல் இருக்கு, அதை செதுக்கணும்ல. ஆனா அது எந்த கல்லு? யாரு? சிற்பி செதுக்குறான். ஆனா ஒவ்வொரு கல்லுக்கும் டிஃபரண்ட் சிசில்ஸ் யூஸ் பண்ணும். ஒவ்வொரு கல்லுக்கும் எல்லா சிசிலும் ஒரே கல்லு அது யூஸ் பண்றது யாரு? அந்த சிற்பி. லைம் ஸ்டோன் அதிகமா தட்டினா உடைஞ்சிரும், செங்கலை கொஞ்சம் பட்டினா பிளந்துரும், கருங்கலை தட்டினா செதுக்கப்படும். அதாவது எத்தனை பேருக்கு கவிதை ஆற்றல் வருது? இல்ல நான் கேட்கிறேன், நான் ஒரு இதுவாவே கேட்கிறேன், எத்தனை பேருக்கு ஒரு கவிதை ஆற்றல் வருது? அதாவது ஒரு ரிசர்ச் படி, அதாவது சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ட்வின் டெஸ்ட் ஒன்று நடத்திருக்காங்க. அதாவது ட்வின் டெஸ்ட்னு போலமா ட்வின்ஸை பத்தி மட்டும் பார்க்கல, 368 ஒரு இண்டிவிஜுவல்ஸை வச்சு நடத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மியூசிக் கிளாஸ் எல்லாருக்கும் நடத்தப்படுது. அதுல ஒரு சில பேரால மட்டும்தான் நோட்ஸை கரெக்டா அந்த லீனியண்டா அதை நோட் பண்ண முடியுது, மீதி பேரால முடியல. ஏன்னா அவங்கலாம் மியூசிக்கல் ஆன்சிஸ்ட்ரியில இருந்து வந்தவங்க என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து டாக்டர் டிம் ஸ்பெக்டர் அவரால இது வெளியிடப்பட்ட ஒரு ரிவ்யூ. சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல்ல இப்போ மியூசிக் வந்து ஜீன்ஸால தான் வருது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இசையை பத்தி பேசுனீங்க. மாஸ்ட்ரோ இளையராஜா அவருக்கு யாரும் அப்பா அம்மா கிடையாதுங்க. அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க எது யாரும் பெரிய இசை ஞானம் கொண்டவங்க கிடையாது. இசை ஞானி தெரியுமா? இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும். அவரை எப்படி தெரியும்? அது அவர் அது மேல வச்சிருந்த இசை மேல வச்சிருந்த இன்ட்ரெஸ்ட், அதுக்காக அவர் எடுத்த முயற்சி தான் தவிர கிடையவே கிடையாது. ஜீன் கிடையவே கிடையாது. 28% தான் ஒரு என்வாயர்மெண்ட் வந்து அவங்களோட ஒரு இண்டிவிஜுவலோட இதோ பாதிக்குது. மீதி 60% மேல அவங்களோட ஜெனடிக்கல் ட்ரெய்ட்ஸ் அதுதான் பேசுது. சுற்றுச்சூழல், ஃபேமிலி என்வாயர்மெண்ட், ஜீன் கிடையாது. 10⁻19 பாசிபிலிட்டிஸ் அவங்க ஜீன் ட்ரெய்ட்ஸ் இருக்கு. அவங்க அப்பா, இவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களோட அப்பா, மாமனார், மச்சான், எல்லாத்தோட ஜீன்ஸ். இவன் வந்து பாடகனா இருந்தா இவன் கிரிக்கெட்டரா இருப்பான். அவனோட ஜீன்ஸ் எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு காம்பினேட் ஆகுதுன்றது நீங்க நிரூபிக்க முடியாது. ஒரு கிரிக்கெட்டரா இருப்பான், இது ஜீன் கிடையாது. 5இல் விளையாது 50இல் விளையாதுபாங்க. அது காரணம் என்னன்னா அது ஜீன் கிடையாதுங்க. 5லயே அவனை மோல்ட் பண்றாங்க, அவ்வளவுதான்.
ஒரு விஷயத்தை வந்துட்டு திருத்தி 5லே இது பண்ணுன்னு சொல்லி 5 வயசுலேருந்தே கொண்டு வரதுனால மட்டுமே அது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல அவனால சாதிக்க முடியுது. அது ஜீன்ன்ற கிடையவே கிடையாது. ஓகே, ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்க, அந்த ட்ரைனிங் அந்த சைல்டு ஏத்துக்குதுன்னா அவனுக்கு ஒரு அடாப்டபிலிட்டி, ஒரு அக்செப்டிங் இன்புட் இருக்கு. இவர்கள் பேசியதில் உள்ள குறைகள் என்ன, நிறைகள் என்ன, எப்படி பேசினார்கள்? இந்த நிமிடத்தில் இந்த 2 கல்லூரிகளில் எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? 2 பேருமே நல்லா தான் பேசினாங்க. அவர் சுபாஷ் பேசுகிற போது அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுக்காக வாத்தியார், எதுக்காக பள்ளிக்கூடம், அதுதான் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சார். இப்போ அதன் மேலே ஒரு கேள்வி ஒன்று வரும். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா எதை கற்றுக்கிட்டாலும் அது வளராது. எக்ஸ் நிகிலோ நிகில் ஃபிட் அப்படின்னு லத்தீனில் ஒரு வழக்கு ஒன்று உண்டு. நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். ஒன்றுமில்லாத, உள்ளீடு இல்லாத ஒன்று எதுவாகவும் வராது. சூனியத்திலிருந்து சூனியம் மட்டும்தான் வரும். சூனியத்திலிருந்து ஆகிற பொருள் எதுவும் வராது. வளர்வதற்கான கூறுகள் எதுவுமே இல்லை, செதுக்கிறதுக்கான எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு எதிர்வாதம் அவர் வச்சார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். 2 பேருமே நல்லா பேசுனீங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு வாதம் சிறப்பாக எடுத்து வைக்கப்பட்டது, அவருடைய தரப்பு வாதமும் சிறப்பாக எடுத்து வைக்கப்பட்டது. தயாரிப்பு இல்லாமல் நீங்கள் பேசிய பேச்சு ஒன்றை எதிர்கொள்ளுகிற வகையில் அது என்ன வகையான கல் என்று கேட்ட கேள்வியின் மூலமாக, சாதுரியமான கேள்வியின் மூலமாக ஸ்ரீ சாய்ராம் கல்லூரி இந்த சுற்றில் முன்னிலை வைக்கிறது என்று நான் கேட்டேன். அழகேச பாண்டியன், இந்த லைன் ஸ்டோனும் கருங்கல்லையும் வந்து கம்பேர் பண்ணுறது ஒரு தவறான உதாரணம் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் நான் முடிச்சுக்கிறேன். மனிதன் மூலியாக பிறக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிறந்தாலும் மனிதனாக இருக்க முடியாது, பிண்டம்தான். அது வந்து மனிதனுக்கு சில அடிப்படை விஷயங்கள் இருந்தால்தான் மனுஷன், கற்றுக்க முடிஞ்சால் தான் மனுஷன், கற்றுக்க முடியலன்னா மனுஷனே கிடையாது. ஆமாம், ஏதாவது ஒரு வகையான கற்கும், அதாவது கற்றுக்கொள்ளும் குணங்களோடு பிறக்கிறவன் தான் மனுஷன். இது வந்து நம்ம சிம்பன்சிலேருந்து நமக்கு வர்றது தான். அதனால் வந்து மூலியாக பிறக்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீன் ஸ்கூல் இதெல்லாமே வந்து அது வந்து ஒரு அடிப்படை இல்லாத விஷயங்கள். அது உண்மையாக இருந்தாலும் அதுக்கு வந்து அடிப்படை கிடையாது. ஒருவருக்கான அறிவும் குணமும் பிறப்பிலேயே தீர்மானிக்கப்படுகிறது என்று ஒரு தரப்பும், வளர்ப்பும் சூழலுமே காரணம் என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். ஒருவரினுடைய அறிவும் குணமும் பிறப்பிலேயே தீர்மானிக்கப்படுகிறது என்று ஒரு தரப்பும், வளர்ப்பும் சூழலுமே காரணம் என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். ஒருவரது குணநலன் பத்தி பேசணும், ரசனை கலைத்திறன் எபிலிட்டிஸ் பத்தி பேசணும். ஒருவரை முழுமையாக வடிவமைப்பது எது? பிறப்பு, வளர்ப்பு. இப்போ ஒரே ஒரு விஷயம், பிஹேவியர்ல வந்து நம்மளுக்கு 3 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆக்ஷன், ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ். அதாவது 2 பேரை நம் ஒரே ஒரு சூழ்நிலைக்கு முற்படுத்தப்பட்டோம் என்றால் ஒருவரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இதுக்கான வேரியேஷன் என்ன? ஒரே சூழ்நிலையை தான் நம்ம 2 பேருக்கும் தருகிறோம். ஆனால் நீங்க ரியாக்ட் பண்ற விஷயத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ற விஷயத்துக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இல்ல நான் வேரியேஷன் அப்படின்னு நான் மீன் பண்றது இந்த டைம் ஃபேக்டர். அதாவது நீங்கள் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்துக்கு, ரியாக்ட் பண்ற விஷயத்துக்கு நான் 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த ரியாக்ஷனோட கான்ஃப்ளிக்ட், இந்த ரியாக்ஷன் டைம் வந்து டிஃபர் ஆகிறது. இது எதனால ஆகிறது? ஒரே சூழ்நிலைக்கு தான் 2 பேரும் இருக்கிறோம். ஆனால் ஏன் உங்களுக்கு 5 நிமிஷம் ரியாக்ட் பண்ற இருக்கிற விஷயம் எனக்கே 10 நிமிஷம் ஆகிறது? இதுக்கு ஜெனட்டிக்காவே ஒரு ப்ரூஃப் இருக்கு. இங்க நம்ம இவ்வளவு நேரம் வந்து பார்க்குற விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருந்தோம், புரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா உண்மை இதுதான். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்றதுன்னா, நம்ம பாடியில இருக்க நர்வ் செல்ஸ்க்கு மெசேஜஸ் அனுப்புது. அதாவது இப்படி ஆக்ட் பண்ணுங்க, அப்படி ஆக்ட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது வந்து இட் கெட்ஸ் பைண்டட் வித் மை புரோட்டீன் ரிசெப்டார். இந்த ரெண்டும் பைண்ட் ஆகும் போது தான் ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து வெளில வருது. இதை வந்து செராட்டனின் அப்படிங்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் இம்பல்சிவா ஒருத்தர் ரியாக்ட் பண்றதுக்கான ரீசனையே வந்து சொல்லுது. இப்போ இதுல வந்து இந்த பைண்டிங் டைம் வந்து ரொம்ப இமீடியட்டா நடந்துருது. என் என்விரான்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வருது, நான் இமீடியட்டாக நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா யூ கால் இட் இன்ஸ்டான்டேனியஸ் ரியாக்ஷன். இன்கேஸ் அது வந்து இந்த பைண்டிங் வந்து எனக்கு டைம் ஆகுது அப்படின்னா நான் ஸ்லோ ரியாக்ஷன் பண்ணுறேன். அந்த பைண்டிங் ரொம்ப போராக இருக்கிற பட்சத்தில் நான் ரியாக்டே பண்ணுறது இல்லைங்க. இப்போ அப்படி பார்த்தா வந்து இப்போ பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு கீவேர்டால் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அ பர்சனாலிட்டி இஸ் சம்திங் விச் இஸ் யூனிக் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த யூனிக்னஸ்ங்கிறது ஏன் வருது? இஃப் அட் ஆல் இப்போ ஒரு சூழ்நிலைக்கு வந்து எல்லாரும் உட்படுத்தப்படும் போது எல்லாருமே ஒரே பர்சனாலிட்டியா தானே இருக்கணும். அந்த யூனிக்னஸ் வந்து ஏன் வருது நம்மளுக்குள்ள? ஏன்னா நம்ம ஜெனட்டிக் மேக்கப்லயே வந்து அந்த
ஒருத்தருக்கும் அது வேறுபடுறது. இந்த ஜெனட்டிக் மேக்கப் தான் ஒருத்தர் நீ யார் அப்படிங்கறது டிசைட் பண்றது. திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம இந்த ஜட்ஜஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணதே நம்ம வந்து இது ஒரு பெரிய கன்க்ளூஷனை கொடுக்கலாம். இப்போ ஒரே விஷயம் தான், இவர் வைத்த வாதம் என்பது ஒன்று. அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் ஒருவர் வந்து அதை லாஜிக்கலா வந்து மேற்கொண்டார். அவனோட ஸ்பான்டினிட்டியை வந்து அவர் ஸ்பாட் பண்ணார், லாஜிக்கலா திங்க் பண்ணார். இன்னொருத்தர் வந்து ஃபேக்சுவல் எவிடன்ஸ் தாங்க எனக்கு வேணும், நீங்க வந்து நான் எதை பத்தியோ பேசிட்டு இருக்கேன், நீங்க எதை பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து குவான்டிடேட்டிவா அவர் போனார். இவர் வந்து லாஜிக்கலா நீங்க வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எப்படி போனீங்க, ரெண்டு பேரோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் டிஃபரெண்டா இருக்கு. திஸ் இட்செல்ஃப் சேஸ் பர்சனாலிட்டி இஸ் சம்திங் யூனிக். பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா தனி மனிதனுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துதலுக்கு பேர் தான் பர்சனாலிட்டி. அவங்க சொன்ன மாதிரி பிஹேவியர், ஆட்டிடியூட், இன்டெலிஜென்ஸ், இமோஷன்ஸ், கேரக்டர் எல்லாமே இட் ஆல் டிசைட் அ பர்சன்ஸ் பர்சனாலிட்டி, ரைட்? ஜீன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜீன்ஸுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை தான் டிசைட் பண்ணும். என்னோட ஹைட், என்னோட வெயிட், அதை தான் ஜீன் டிசைட் பண்ணுமே தவிர என்னுடைய இன்டெலிஜென்ஸையோ என்னுடைய ஆட்டிடியூடையோ என்னோட பிஹேவியரையோ அது டிசைட் பண்ண போகிறது கிடையாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுக்கு வைக்கிறாங்க? பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்கிறத மாற்றணும், இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். இந்த இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், மாற்றணுன்ற பேர் வரும்போதே அது நான் ஜீனில் தான் இருந்து வந்ததுன்னு சொல்லவே முடியாது. இப்போது பர்சனாலிட்டி அப்படின்றதுல பர்சனா அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் வந்து மாஸ்க். இதுலேயே வந்து மொத்த இதுக்கும் டெஃபினிஷன் வந்துடும். மாஸ்க் அப்படின்னா முகமூடி, உன்னுடைய ஃபேஸுக்கு நீ அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு முகமூடி. ஸோ உன்னோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா உன்னுடைய சூழலுக்கு ஏற்றவாறு உன்னோட முகமூடியை நீ மாற்றிக்கிட்டே இருக்க, அதுதான் உன்னுடைய பர்சனாலிட்டி அங்கே தீர்மானிக்குது. நம்மளுக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இன்டர்வியூ நீ உள்ளே போகும்போது நீ உன்னுடைய பிஹேவியர் இட் மே பி சில்லி, பட் நீ அந்த சேரை ரிமூவ் பண்ணுற விதத்தில் இருந்து அங்கே உன்னுடைய பிஹேவியர் தீர்மானிக்கப்படுது. உனக்கு கேட்கப்படுற கேள்விகள்ல இருந்து உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் தீர்மானிக்கப்படுகிறது. கடைசியாக அவன் ஒரு கேள்வி கேட்பான், என்னோட கம்பெனிக்கு ஏற்றவாறு உன்னையே உன்னால் மாற்றிக்க முடியுமா? அவன் கேட்கும்போது அந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஒரு மாற்றத்தை தீர்மானிக்கிற, அங்கே உன்னோட ஆட்டிடியூட் மாறுது. அது உன்னுடைய பர்சனாலிட்டி. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா என்னதான் ஜீனுன்னு சொல்கிறது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தான். அவங்க சொல்கிறது வந்து ஜீனு 1%, 0.1% வேணா இருந்தாலும் 99% நம்மளை சுற்றி இருக்க சூழலும் என்விரான்மெண்ட் தான் நம்மளை மாற்றுது. அவங்க சொல்கிற அந்த ஜீன் பர்சனாலிட்டிங்கிறது வந்து ஜீன்ன்றது வந்து இன்ஹெரிட் பண்ணுறது. நான் சொல்கிற பர்சனாலிட்டிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறது. இன்ஹெரிட் பண்ணுறது வேற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறது வேற. இன்ஃப்ளூயன்ஸ்னு இந்த வார்த்தை வரும்போதே அது ஜீன் கிடையாது. மற்றவங்களால நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோமோ அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை தீர்மானிக்குது. ஸோ என்னுடைய ஆட்டிடியூடோ மற்றவங்களுடைய ஆட்டிடியூடோ எல்லாமே வேற வேறையாக தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. என்னுடைய அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நான் என்னை எப்படி மாற்றிக்கிறேன், என்னுடைய மாஸ்க்கை நான் எப்படி மாற்றிக்கிறேன்றது தான் என்னுடைய பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறேன். ஜெனட்டிக் ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், பிஹேவியர், எமோஷன்ஸ் அண்ட் திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி தான். நீ இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டி, நீங்கள் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுனீங்க, அப்போ பர்சனாலிட்டி இல்லைனா நீங்க ஏன் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறீங்க? இன்டெலிஜென்ஸ் இஸ் a thinking pattern. The way you think, what you think is what intelligence is not the way I think. Intelligence is the way I project for an answer, for a result, the outcome. Yeah, exactly. That thinking. நீங்க சொல்ற thinking எல்லாருக்கும் இருக்குது. இந்த 5 பேர் நாங்க யோசிக்கிறோம்னா நீங்க சொல்ற pattern of thinking correct. இதுக்கு சரியான outcome கொடுக்கிறது தான் attitude behavior னு சொல்றீங்க. The way you project, அந்த way அப்படிங்கறது டிசைட் பண்றதே என்னோட innate ability தான். நீங்க வந்து நான் இப்ப கொடுக்கிற ஒரு வாதத்தை நீங்க வந்து ஒரே ஒரு போக்கிலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட அபிலிட்டி. அதுக்கு அடுத்து நீங்க ஒன்று போறீங்க. அண்ட் இன்னொரு கான்செப்ட் நீங்க சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். என்விரான்மெண்ட் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஜீன் தான் உங்களை டிட்டர்மைன் பண்ணும். அதுதான் நம்ம டாபிக். பர்சனாலிட்டி சரி, ஜீன் டிட்டர்மைன் பண்ணும். only gene can determine what you are. இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுல எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது இப்படி தான் நீங்க இருக்கணும், இந்த ட்ரெஸ் கோட்ல தான் நீங்க இருக்கணும், இப்போ நீங்க வந்து ஒர்க் ஹார்ஸ்ல பேசக்கூடாது, உங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் இருக்காதுன்னு சில கண்டிஷன்ஸ் அவங்க போஸ்ட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு பேர் அதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க? அடாப்ட் ஆகுறதுனால தான் இன்னைக்கு பல பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க. அடாப்ட் ஆகாம கிடையாது. எவ்வளவோ பேர் அடாப்ட் ஆக வேண்டியவன் மட்டும் தான் இன்னைக்கு இன்ஜினியரிங் எடுக்கறான். அப்படியும் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்களே, அதாவது நான் எதுக்குமே மாற மாட்டேன், நான் ஸ்டபனா தான் இருப்பேன் அப்படிங்கறது என்னோட திங்கிங். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பேலன்ஸ் 99% பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. டாக்டர் கிருஷ்ணவர்மா, அழகேச பாண்டியன், இந்த ரெண்டு பேரோட வாதத்தை பார்க்கிறதுல இவர்கள் பேசியதில் உள்ள குறைகள் என்ன, நிறைகள் என்ன, யார் முன்னிலையில் இருக்கிறார்கள்? ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப ஆதாரபூர்வமாக பேசுனீங்க. ஆனால் கேரக்டர்னு சொல்கிறதோ நாம் கற்றுக்கிறது அல்லது நம்ம மோல்டு பண்ணிக்கிறது அல்லது ஒவ்வொரு டைமுக்கு நம்மளோட முகமூடியை மாற்றிக்கிறது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கீங்க. அப்படி மாற்றிக்கிறதுக்கு கூட ஒரு இன்பில்ட் குவாலிட்டி இருக்கணும் இல்லையா?
My my mother is having a quality. I won't change this. ஸோ மாறுது அப்படின்ற வேர்டு வரும்போதே அந்த இன்பில்ட்டை நான் கொஞ்சம் உள்ள அமுக்கி வச்சுட்டு தான் என்னோட ஆட்டிடியூடை மாத்துறேன் அந்த இடத்துல. So it's a suppression. Suppression, is it possible all the time? Suppression வரும்போது என்னால அந்த இடத்துல சரியா வேலை பார்க்க முடியாது. எனக்கு பிடிச்சு அதை நான் மாத்துறதுனால தான் அங்க என்னால சர்வை பண்ண முடியுதே தவிர அது சப்ரஷனா இருந்தா அதோட அது வெளியில வந்துரும். அதுக்கு மேல என்னால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து பை ஜெனட்டிக்காக இருக்கிறது அப்படின்னால் எடிசனோட ஃபாதர் என்னவா இருந்தார், நியூட்டனோட ஃபாதர் என்னவா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள அது இருந்துதா, அதுதான் அவங்கக்கிட்ட வந்துச்சுதா, அல்லது சொசைட்டிக்கு என்ன தேவை, ஹியூமனோட லைஃப்பை பெட்டர் ஆகிறதுக்கு என்ன தேவை, அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களோட நியூரான்ஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுதா? திங்க் பண்ணி சொல்லுங்க. இந்த மரபு வழிங்கிறது நம்ம இமீடியட் பேரண்ட்டை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆன்செஸ்ட்ரலாக நான் அது ஒரு ப்ரூவன் ரிசர்ச் வந்து 7 ஜெனரேஷன்ஸ்க்கு அந்த குவாலிட்டிஸ் வந்து இன்ஹெரிட் ஆகிறது. ஸோ 7 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னே எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? அதாவது இந்த கண்டுபிடிக்கும் தன்மை, அதாவது ஒரு விஷயத்தை நான் சொன்னது இந்த பர்சனாலிட்டியை பற்றி பேசினேன். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது எவ்வளவோ ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஒரே லாஜிக்கல் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் இருக்கு. இந்த விஷயத்தை நான் பார்க்க வேண்டும், அதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன். அவர் அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்குமே இந்த சயின்டிஃபிக் அபிலிட்டி இருந்திருக்கலாம். ஆனா அவர் யூஸ் பண்ண மெத்தடாலஜி அதோட இன்ஃப்ளூயன்ஸை கண்டிப்பா ஆன்செஸ்டர்ல யாராவது ஒருத்தர் வந்து பொசஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கேரக்டரிஸ்டிக் ட்ரெயிட்டை அவங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு பேசுனதுல வந்து ஸ்ரீ சாய்ராம் வந்து தேங்க்யூ அம்மு, தேங்க்யூ சர்வதா, தேங்க்யூ. நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் இந்த தலைப்பில் ஒரு சூடான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம், நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர். இந்த தலைப்பின் கீழ் 2 கல்லூரிகளும் சூடான விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். எதை நம்பி மனித இனம் வாழ்க்கையை மேலும் தொடர வேண்டும்? நேச்சரையா நர்ச்சரையா? அதிகம் எதை நம்ப வேண்டும்? எதை நம்பி மனித இனம் மேலும் தொடர வேண்டும், இதுதான் கேள்வி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இன்ஃபைனைட் ப்ராசஸ். அப்படி இருக்கையில் ஒருத்தன் பிறக்கும் போதே ஜீனியஸாகவோ இல்லது மிகப்பெரிய அறிவாளியாகவோ வந்துவிட்டான் என்கிற சூழ்நிலையில் அவனுக்கு வளருவதற்கான இடம் இல்லாமல் போகிறது. நமக்கு இந்த பரிணாம வளர்ச்சியின் கோட்பாடுகள்லாம் நிறைய சொல்லி தருது. இந்த மிகப்பெரிய சைஸில் இருக்கிற உயிரினமோ இல்லை மிக அட்வான்டேஜஸாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற உயிரினமோலாம் தொடர்ந்து வாழ்ந்து வரலை. தொடர்ந்து காலத்திற்கு ஏற்ப மாறிய உயிரினங்கள் மட்டுமே பிழைத்து வந்து இன்று இருக்கின்றன. அப்படி இருக்கையிலே ஒரு சமுதாய உயிரினமான மனிதனும் தொடர்ந்து சூழலுக்கு ஏற்ப மாறினால் மட்டுமே அவனால் தொடர்ந்து வாழ முடியும். என்னோட கருத்து என்னடா, பிறவி ஆற்றலை நம்பி ஒரு மனித இனம் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்துச்சுன்னா அதோட சக்சஸ் ரேட்டுன்றது அதிகமாக இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. முதல்ல ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவன் லெஃப்ட் ஹேண்டரா இருக்கான், அவனுக்கு ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின்ன்றது அதிகமாக ஒர்க் ஆகும். நீ நர்ச்சர் பண்ணி அவனோட ரைட் ஹேண்ட் நீ ஒர்க் பண்ண வச்சாலோ ரைட் ஹேண்ட்ல அவன் செய்கிற எஃபிஷியன்சின்றது கம்மியாக இருக்கும். இதுவே அவனோட வாழ்க்கையை அவன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே தொடர்ந்தானா அவன் செய்கிற வேலையோட எஃபிஷியன்சின்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ரீசெண்டாக வந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் படி 28% ஆஃப் த இன்ஜினியர்ஸ் ஆர் ஒன்லி எம்ப்ளாயபிள்னு சொல்லுது. இதுக்கான காரணம் என்ன? நீ போய் அவனுக்கு வராத ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்க. போயிட்டு அவனுக்கு என்ன வரும்ன்றது தெரிஞ்சு அதை வந்து அவன் வாழ்க்கையில் அவன் திருப்பி தொடர்ந்துருந்தானா அவனோட சக்ஸஸ் ரேட் அதில் அதிகமாக இருக்கும். அதில் எல்லாருக்குமே வந்து இன்ஜினியரிங்கில் வரணும்னு ஆசை இருக்காது. போட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் திணிக்கிறீங்க, அதுதான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஒலிம்பியாட்ல இன்னைக்கு இந்தியா 30வது பொசிஷன் இருக்கிறதுக்கு நம்ம திணறோம். ஆனா ராமானுஜர் இவங்கெல்லாம் இருந்த இடத்துல சைனா இந்தியாவில் இருந்த இடத்துல நமக்கு வந்து 30வது இடத்துல வரதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா சைனா நம்மளோட முன்னாடி இருக்காங்க. எதுக்கு? அவங்களுடைய டிட்டர்மினேஷன், அதாவது அவங்களுக்கு என்ன வருதுன்றதை டெவலப் பண்றாங்க. இதுதான் வந்து ஆனந்த் குமார்ன்றது போய் அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போய் ஃபோர்ஸ் பண்ணுங்க, அவனுக்கு என்ன ஜீனில் இருக்குன்னு தெரியாமலே நீங்கள் போய் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ அவனோட எபிலிட்டிஸ் வந்து குறையுது. ஏன் வந்து ஒரு ஜீன் இருக்கிறத வளர்த்தது நல்லது தானே, ஏன் அதுக்கும் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் போய் அவனுக்கு தேவையில்லாத கொண்டு போய் எதுக்கு திணிக்கிறீங்க? தேவையில்லாத கொண்டு போய் திணிக்கிறதுல அவன் மாறிடுறான் சொல்றீங்க. ஆக சுற்றுப்புறம் சொல்றதை கேட்டு அவன் மாறிடுறான். தேவையில்லாத திணிக்கிறோமா இல்லை தேவையானதை திணிக்கிறோமா? அதனால சக்சஸ் ரேட் கூடுதாங்கிறது நமக்கு தேவையில்லை. மனித இனம் பிறப்பால வந்ததையா இல்ல வளர்ச்சியால வரதை நம்பணுமா? எப்ப வந்து ஒரு நல்ல விஷயத்தையே வந்து திணிக்கும் போது மாற்ற முடியுங்கிறப்ப நான் நல்லதா கொடுத்தேன்னா இன்னும் நல்லா வளர முடியும் தான் அர்த்தம். ஆக மனித இனம் வளர்ச்சியால வரதை நம்புறது தானே நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ராமானுஜரை பத்தி சொன்னீங்க. ராமானுஜர் வந்து அவரோட 12-13 வயது இருக்கிறவங்கள பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்னொரு 2 மிக அடிப்படையான மேக்ஸ் கொள்கைகளோட புக்குகளை படிச்சதுக்கு அப்புறம் தான்
மேக்ஸோட மிகப்பெரிய தியரிஸ் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் இப்போ நான் அதை கேட்டேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரோட அப்பா அம்மா கணித மேதைகளான்னு கேட்டா அவரோட தாத்தா பாட்டி இல்லை 7 ஜெனரேஷனுக்கு கூட கணித மேதைகள் இல்லாமலே இருந்திருக்கலாம். அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதை சொல்ற இதுக்கு பதிலாகவும் ஆகாது. ராமானுஜரை பத்தி இருந்தான்னு சொல்றீங்க. ஜீன் சப்ரஷன், ஜீன் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஜீனை வந்து எந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல பிறக்கும் போது ஒரு ஜீன் ஆக்டிவேட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு வந்து இந்த 12 வயசுல புக்கை படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதை அவர் உணர்ந்தாரு. அதனாலதான் அதுக்கப்புறம் அவர் டெவலப்மெண்ட் அதிகமாச்சு. இதுவே ராமானுஜருக்கு அந்த ஜீன் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதோ ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சிருக்காது. அது இல்லாம நீங்க ஜீனோட சேஞ்ச் வந்து 10 வயசுல வரும், 12 வயசுல வரும். அந்த 12 வயசுல வர்றதே அப்படின்னா சுற்றுப்புற சூழலால தான் வருது. அதை நீங்க சொல்லிட்டீங்க. அவர் படிச்சதுனால தான் ஜீன் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு சொல்லிருச்சீங்க. இப்போ அதை சொல்லிட்டு அப்புறம் பிறப்பால தான் மனித இனம் நம்பி போகணும்னு எப்படி சொல்றீங்க? அந்த ஜீன் வந்து பிறப்புல இருந்து தானே வந்துச்சு. அவருக்கு பிறப்புல தானே வந்து ஆகணும். மனிதன் பிறந்து தானே வர முடியும். இஷ்டத்துக்கு ஒரு மனுஷன் பிறக்கும் போதே இவனுக்கு என்ன ஜீன் இருக்கு, இவனுக்கு கான்சென்ட்ரேஷன் ஜீன் இருக்கான பார்த்து அவனை வளர்க்க முடியாது. நான் வளர்ப்பேன், வளர்ற சூழ்நிலைக்கு தக்க நான் வளரதான் செய்வேன். அதான் சொல்றேன். ஒரு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் இவனுக்கு கான்சென்ட்ரேஷன் ஜீன் இருக்கா இல்ல டைமிங் ஜீன் இருக்கா? எப்படி கண்டுபிடிக்கும்? உங்களுக்கே தெரியும். உங்க உள்ள நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம், எனக்கு மியூசிக் எபிலிட்டி இருக்குன்னா ஒரு காம்படிஷன் வரும்போது எனக்கு அதுல வெல்லணும் ஆர்வம் வரும். 10 வயசுக்குள்ளயோ ஒரு 5 வயசுக்குள்ளயோ அவனை வளர்த்து அவனுக்கு கொண்டு வந்தாதான் உண்டு. அந்த வயசுக்குள்ள அவனுக்கு கத்துக்க போறது இல்ல. மனிதனை நான் தான் கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். நான் என்ற சொல்லில் சுற்றுச்சூழலை சொல்கிறேன். பெற்றோரையும் மற்றவர்களையும் இவருக்கு இந்த ஜீன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிட்டா சொல்லி கொடுக்க முடியும்? சின்ன வயசுல 2-3 வயசுலயே வந்து பேனாவை எடுத்து கிறுக்குறவங்களும் இருக்காங்கல்ல, திடீர்னு லூஸ்தரமா பாடுறவங்களும் இருக்காங்க. சோ அதுல இருந்தே சின்ன வயசுலயே தெரியுது. அதை 2-3 வயசுல பேனா எடுத்து கிறுக்குறது காரணம் அவங்க அப்பா பேனா எடுத்து கொடுத்திருப்பாரு. 2-3 வயசுல பாடுற காரணம் அவங்க அம்மா சின்ன வயசுல பாட்டை போட்டு காமிச்சிருப்பாங்க. பாட்டை போட்டு காமிச்சாலும் அவனுக்கு அதை அக்செப்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கணும்ல. எனக்கு வந்து ஒரு நிமிஷம், கேப்பபிலிட்டிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டிஎன்ஏகளோட மாற்ற விதங்கள்லாம் தவிர டிஎன்ஏ வந்து புதுசால வரப்போகுது. என்னால வந்து டான்ஸ் அடாப்ட் பண்ணிக்க முடியும். உங்களால ஏன் டான்ஸ் அடாப்ட் பண்ணிக்க முடியாது? என்னால டான்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும் சார். என்ன ஸ்டைல் கொடுத்தா அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்கு என்னோட அம்மா என்னைய ஒரு ஸ்டெப் கூட டான்ஸ் ஆட விட்டது இல்ல. அந்த அடாப்டபிலிட்டி அததான் நானும் சொல்றேன். இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட அந்த டான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த என்வாயன்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த ஜீன்ன்றது வேஸ்ட் தான். நீங்க இஃப் இன் கேஸ் உங்களுக்கு படிக்கிற வேண்டிய என்வாயன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலன்னா ஜீனுங்கிறது வேஸ்ட் தான். ஆமா, என்வாயன்மெண்ட் கொடுக்கலனா அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகாது. அதான் நானும் சொல்றேன். என்விரான்மெண்ட் தான் முக்கியம். என்விரான்மெண்ட் கொடுத்தா மட்டுமே ஜீனால பண்ண முடியும். 30%ன்றது என்வாயன்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணுது. மீதி 70% ஜீன் தான் டிட்டர்மைன் பண்ணுது. என்வாயன்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஜீன் இல்லனா அது வேஸ்ட் தான். எனக்கு ஒரு பதில் கொடுக்க வாய்ப்பு. நீங்க சொல்ற மாதிரி அந்த 30-70ங்கிறது உங்களுக்கே தெரியும் இது ஒரு அபத்தமான பொய். ஜீனால வர்றது less than 2% அப்படிங்கிற ஒரு ஃபிகர் தான் வரும். எந்த தியரி எடுத்து பார்த்தாலும் எல்லா ஜெனடிக்ல உள்ள மிகப்பெரிய அறிஞர்களையும் கொண்டு வந்து என்ன உங்களால உன்னுடைய மகன் இப்படித்தான் இருப்பான் என்று அறுதியிட்டு கூற முடியுமா? கடைசி வரைக்கும் முடியாது. நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க, இது இல்லாம அது முடியாது, அது இல்லாம இது முடியாது. நான் சொல்றேன், ஒருத்தனுக்கு ஜீன் இல்லவே இல்லை, இவனோட ஒரு பரம்பரையில இருந்தே அவனுக்கு டான்ஸ்ங்கிறதே வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸுங்கிறத பார்க்காத ஒரு பரம்பரையில இருந்து ஒருத்தனை எடுத்து ஒரு வயசுல இருந்து ஆட சொல்லி கொடுத்தா மைக்கேல் ஜாக்சனை மாத்த முடியாம இருக்கலாம். பட் ஓரளவுக்கு உங்களில் யார் பிரபுதேவா கொண்டு நிப்பாட்ட முடியும். ஆனால் ஜீனு இவன் ஒரு ஃபுல் டான்சர் பரம்பரையில கொண்டு வந்து வச்சிருக்கவனுக்கு டான்ஸே சொல்லி கொடுக்காம எப்படி கொண்டு வர முடியும்? நான் சொல்லவா, ஒரு ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கே ஒரு பையனை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ்க்கே ஒரு பையனை கொண்டு போய் இருக்கீங்க. அவனால வந்து டான்ஸ்க்கு கத்துக்கிறதுக்கான எபிலிட்டிஸ் அவங்ககிட்ட நிறைய இருக்கு. இன்னொரு பையன் அதுக்கான எபிலிட்டிஸ் இல்ல. ஓகேவா? இந்த டான்ஸை கத்துக்கிற எபிலிட்டிஸ் பையன் இருக்கிற அதே என்வாயன்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இவன் பெஸ்டா வருவான். இவனால அவன் அளவுக்கு ரீச் பண்ண முடியாது. இது ட்ரூ. அவனால ரீச் பண்ண முடியாது. அந்த சின்ன வயசுல இருந்து ஆக்டிவிட்டிஸ் வர்றதுக்கு காரணமே சின்ன வயசுல இருந்து கொடுக்குற எக்ஸ்டர்னல் பில்டர். ஒரு டான்சருடைய மகள், அவள் டான்சருடைய மகள் என்பதால் டான்சர் ஆகவில்லை. டான்சருடைய மகள் டான்சரால் வளர்க்கப்பட்டாள் என்பதால் டான்சர் ஆகிறாள். டான்சருடைய மகள்ன்றதுனால அவங்க ஜீன்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கான கரெக்டான என்வாயன்மெண்ட் கொடுத்ததுனால தான் அவங்க நல்லா வளர்றாங்க. இன்னொரு ஒரே நிமிஷம் கேள்வி கேளுங்க. அதே டான்சர் அந்த பெண்ணை பெற்றெடுக்காமல் தத்தெடுத்து வளர்த்திருந்தாலும் அவரை டான்சராக மாற்ற முடியாது. அடாப்ஷன் தியரின்றது இட்ஸ் அகைன்ஸ்ட் அடாப்ஷன் தியரி. இட் இஸ் அகைன்ஸ்ட் அடாப்ஷன் தியரி. அதாவது ஒரு அடாப்ஷன் தியரி என்னதுன்னா, ஒரு குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணி வளர்த்தாலும் அதுக்கான முக்காவாசி ட்ரைட்ஸ் வந்து பேரண்ட்ஸை சார்ந்து இருக்காது. நீங்க என்ன ட்ரெயின் பண்ணீங்கனாலும் அதால வந்து ஒரு பை பர்த் வர சைல்டு கொடுக்குற ட்ரைனிங்கை விட அடாப்டேட் கொடுத்தீங்களா வர முடியாது. இதுதான் அடாப்ஷன் தியரி. இப்போ இதை எப்படி சொல்லலாம்? நம்ம தமிழ் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலே இந்த சமுதாயமே காலங்காலமா பிறப்பாலேயே மனிதர்களை ஒரு வகைப்படுத்துதலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. சொல்லுவாங்க இவர்களெல்லாம் மிகச்சிறந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிரிட்டிஷ்காரன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களால் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினெல்லாம் சேர்த்து வச்சு திறம்பட ட்ரைனிங் கொடுத்து லெஃப்ட் ரைட்டுன்னு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆர்மியை உருவாக்கி அவர்களே தோக்கடிச்சுட்டு போனான்.
அதே மாதிரி பொருளாதார இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமுதாயம் வந்து பிறப்பாலேயே பொருளாதாரம் அப்படி சொல்லி ஒதுக்கி வச்சுது. அந்த மாதிரி இருந்தவங்கலாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. எப்போ லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த நாடு வளர ஆரம்பிச்சு, இப்போ போய் ரோட்டில் நின்று பாருங்க, யாரும் ஒரு குறிப்பிட்டவர்கள் யாருமே வணிகம் பண்ணலை, பொருளாதாரம் பண்ணல, எல்லாமே யார் வேணா பண்ணலாம், நீயும் நான் நினைச்சா பிஸ்னஸ் பண்ணலாம். இப்படி எல்லாம் மாறுது. ஆக இந்த சுற்றுச்சூழல் சூழலுக்கு தக்கன வளரும், சுற்றுப்புற சூழல் தக்கன மாறலாம் அப்படிங்கிறத நம்பினா மட்டுமே இந்த மனித சமுதாயம் தொடர்ந்து முன்னேற முடியும். தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் கடுமையாக மோதி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் இந்த தலைப்பின் கீழ் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். அருண், ரஞ்சித், இந்த 2 பேர் பேசிய விஷயங்களை வச்சு பேனலிஸ்ட் நீங்க 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ரஞ்சித் அடாப்ஷன் பற்றி பேசினது தப்பு. ஏன்னா உங்களுக்கு 2 குழந்தை இருக்கிறது, ஒரு குழந்தை உங்கள் குழந்தை, ஒரு குழந்தை அடாப்டட் குழந்தை. நீங்கள் டான்ஸ் டீச் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்கள் குழந்தை எக்ஸலண்ட்டாக டான்ஸில் வரும்னு? அப்படின்னா உங்களுக்கு 2 குழந்தையும் உங்களோட ஓன் குழந்தையாக இருந்துச்சுனால் 2 குழந்தையும் டான்ஸில் பெஸ்ட்டாக வந்துடுமா? அதாவது நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் ஏற்கனவே. அதாவது என்னோட ஜீன் மூலியமே வந்துருச்சு, நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அதனால பிறவியிலே இருக்கு, நான் அதை டெவலப் பண்ணனா அவன் சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து அது பிறவியிலே இல்லை. ஸோ அவனுக்கு வந்து பிறவியிலே வந்து ஒரு படிப்பில் நல்லா வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதை டெவலப் பண்ண நம்மளோட டாப்பிக்கே என்னன்னா, எதை மனித குலம் எடுத்து செல்ல வேண்டும். ஸோ பிறவியிலே எனக்கு வருது, அதை எடுத்து செல்றது நல்லது. பிறவியில் இருக்கிறத எடுத்து செல்றது நல்லதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஏதாவது தப்பான விஷயத்த கற்றுக்குது, அது ஸ்மோக் பண்ண தொடங்குறது, இல்லை பான்பராக் போடுறது, அதுக்கு பிறவியில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க விட்டுடுவீங்களா? அல்லது நீங்க டீச் பண்ணுவீங்களா இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு? நிறைய குழந்தை இருக்கிறது இல்லையா, உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படி தப்பான இருக்க விஷயத்துக்கு நீ அப்படிதான் சொல்லி விட்டுடுவீங்களா? ஒரு நிமிஷம், அவர் கேட்டது வந்து தியரி எல்லாம் கேட்கல, மனப்பூர்வமா சொல்லுங்க, நீங்க ட்ரெயின் பண்ணா முடியுமா முடியாதான்னு கேக்குறாரு. யா, இட் இஸ் பாசிபிள். அந்த குழந்தைக்கு என்ன வரும் தெரிஞ்சு, இல்ல அதுக்கு என்ன வரும் தெரிஞ்சு அது ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே. திரு ஆறுமுக தமிழன். அருண் மிக பிரமாதமாக பேசினாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வீரம் ஒரு சமூகத்திற்கு மட்டுமே சொந்தமானது என்று கருதப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்களை மிக தெளிவான இராணுவ வீரர்களாக, காவல்காரர்களாக ஆக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்னும் கூடுதலாகவே அவர் பேச வேண்டும் என்று நான் அந்த இடத்தில் விரும்பினேன். ஆனால் அந்த இடத்தில் அது நின்று போய்விட்டது. இதில் சில தத்துவார்த்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் என்பதில் எல்லாமே பிறப்பில் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொன்னால், பிறகு நான் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான என்னுடைய மனித சுதந்திரம் பறிபோகிறதல்லவா? எனக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எதை வேண்டுமானாலும் நான் செய்ய முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இதை என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் செய்ய முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இவை எல்லாமே என்னுடைய பிறப்பின் போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது, என்னுடைய கருக்குழியிலேயே எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப ரிஜிடான ஒரு டிட்டர்மினிஸ்டிக் தியரியாக இருக்குது. எல்லாவற்றையும் கட்டுக்குள் அடைத்து வைத்துக் கொள்ளுகிற, சிறைப்படுத்துகிற ஒரு கொள்கையாக இருக்கிறது. இது இந்த நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் என்கிற கருதுகோள் மேலை நாட்டில் பேசப்படுகிறது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நம்ம தொடங்கணும். அதற்கு முன்னாலேயே இந்தியாவில் தொடர்ந்து பேசப்படுது. இந்தியாவினுடைய மிக மோசமான பிரச்சனையாக இதுதான் பேசப்படுது. பிறப்பின் அடிப்படையில் இவர்களுடைய மரபணுக்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விடுவதாக கொண்டு வருகிற ஒரு முறை ஒன்று இந்திய தத்துவ மரபில் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மரபை உடைப்பதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. அண்மையில் இந்த மரபு உடைஞ்சு போச்சு. ரெண்டாவது, பிறப்பின் அடிப்படையில் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால், இதில் எனக்கான அறப்பொறுப்பு என்ன, என்னுடைய தார்மீக பொறுப்பு என்ன, என்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பது ரெண்டாவது கேள்வி. இதுவும் ஒரு தத்துவ சிக்கல். நான் கொலகாரனாக இருக்கணுங்கிறது என்னுடைய பிறப்பில் தீர்மானிக்கப்படுகிறதா? இது என்னுடைய வளர்ப்பில் தீர்மானிக்கப்படுகிறது, என்னுடைய சூழ்நிலைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படின்னு வச்சா தான் அதுக்குள்ள பொறுப்பு என்னுடையதாகும். ஒரு கொலையை நான் செய்தேன் என்று சொன்னால், அந்த கொலைக்கான தண்டனைக்கோ அல்லது பரிசுக்கோ உள்ள தகுதி எப்போது எனக்கு வரும் என்றால், அதை நான் செய்தேன், என்னுடைய பொறுப்பில் செய்தேன் என்று தீர்மானிக்கப்படுகிற போது தான். பிறப்பிலேயே இது இப்படித்தாங்க இருந்துச்சு, நான் என்னங்க செய்ய முடியும்,
நான் பிறப்பிலேயே கொலகாரனாக இருக்கணும்னு என் ஜீனில் எழுதியிருக்கு, என்னுடைய மரபணுவில் அது இருக்குது. ஆகையினால நான் கொலகாரனாக பிறந்தேன். நான் கொலகாரனாக இருக்கிறத பற்றி உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? இது நான் செஞ்சுக்கிட்டதா? நான் அப்படித்தான் பிறந்தேன், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் சட்டத்தினுடைய பிடியிலிருந்தும் தர்மத்தினுடைய பிடியிலிருந்தும் விலகிட மாட்டானா? இதற்கு நான் பொறுப்பானவனாக ஆவேன் என்றால் மட்டும்தானே சமூகம் அதற்குள்ள ஒழுங்கு நிலையில் நடக்கும். அப்போ சமூகம் தொடர்ந்து இந்த மாதிரியான சோஷலைசேஷனை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. சமூகமயமாக்கல் என்பதன் மூலம்தான் மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்களே ஒழிய வெறும் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் உருவாக்கப்படுவதில்லை. இது அறிவியல் ரீதியாக இருக்கிறதா இல்லையா? அறிவியல் ரீதியாகவும் அது அப்படி இல்லை. அது கடைசியாக ரஞ்சித் பேசுகிற போது வெளிப்பட்டு விட்டது. அது ஜீனில் ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு பொதிவு இருக்குது, மரபணுவில் ஒரு பொதிவு இருக்குது. இது எனக்கு எளிதாக வரும் என்று இருக்கலாம், ஆனால் அதை கண்டறிஞ்செல்லாம் யாரும் வளர்க்க முடியாது. அதற்கு தகுதியான சூழ்நிலை அமைகிற போது மட்டுமே அது முளைக்கிறது. விதை விதைக்கப்படுகிறது, விதைக்கப்படுகிற விதைகளெல்லாம் முளைப்பதில்லை. பைபிளில் ஒரு வாசகம் வரும், பாறையில் எறிந்த விதையைப் போல கருகி போயிடும். சுற்றுச்சூழல் இல்லாமல் ஜீன் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜீன் இருக்கலாம், ஆனால் அந்த ஜீனை அதற்கு சௌகரியமான இடத்திற்கு வளர்த்தெடுப்பதற்கும் கூட சுற்றுச்சூழல் தான் பயன்படுகிறது என்கிற கருதுகோளை அருண் சரியாக சொன்னார். திரு அழகேச பாண்டியன், அதாவது இப்போ இந்த நேச்சுரல் செலெக்ஷன், இந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் படி பார்த்திங்கன்னா டார்வினோட சில குணநலன்கள் எப்போவுமே மற்ற குணங்களை விட மனித இனத்தால் விரும்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக உயரமான ஆண், அழகான பெண், இல்லைங்களா? இது எப்பவுமே மனித இனத்தில் தொடர்ந்து விரும்பப்பட்டு வருகிறது. இது எல்லாமே ஒரு ஜெனட்டிக் ட்ரைட்ஸ் தான் இல்லையா? ஒரு அதாவது மனித இனம் தன்னுடைய, அதாவது அதற்கும் தெரியாமல் அது ஒரு 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 செலெக்ஷனை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு மரபியல் சார்ந்த ஒரு நாட்டம் மனித இனத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தியல் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் லிட்டரலாக எடுக்க வேணாம், சரிங்களா? உங்களுடைய நண்பராக ஒரு அழகான பெண்ணையும் அல்லது சற்று அழகு குறைவான பெண்ணையும், அழகு என்னங்கிறத பற்றி நம்ம டிஃபைன் பண்ணல, சரிங்களா? எது வேணா இருக்கலாம், அது நீங்களே கூட டிஃபைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ள, ஆனால் நீங்கள் ஒரு நம்பரை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி ஆண்கள் ஒரு அழகான பெண்ணை நண்பராக தேர்ந்தெடுக்க விரும்புவார்கள். இது என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா, இதை அடிப்படையாக வைத்து நிறைய விஞ்ஞானிகள், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கு அவனுக்கு அவன் நேச்சுரல் செலெக்ஷனை மனித இனம் தானாக அந்த ப்ராசஸ்க்கு போயிட்டுருக்கு, இதுதான் நல்லது, இதுதான் சரியானதுன்னு சொல்லி மனித இனம் அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் அவன் ஒருத்த அழகு இல்லாத, அழகு குறைவான பெண்ணை சூஸ் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன் கேவலமான செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்து வரவனுக்கு தோணும், இப்போ நான் செலக்ட் பண்ணாலும் அதான் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் அடுத்து இதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இது கொஞ்சம் கண்டென்சியஸான சப்ஜெக்ட், அதனால் நான் பதில் சொல்லி ஆகணும். சில விஷயங்கள் இப்போ யாரை பற்றியும் தெரியலை, இந்த பெண்ணை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பட்சத்தில் அழகான பெண்ணை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. நம்மளுடைய இந்த நேச்சுரல் செலெக்ஷன் இன்னொரு வகையிலையும் ஆப்ரேட் ஆகுது. அதாவது நமது மனித இனம் உருவாக்கி வைத்த விழுமியங்கள் மூலமாகவும், அதாவது இப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் அதை மாற்றி சொல்லுது, முகத்தை வைத்து மதிப்பிடாத, நீ அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விழுமியங்கள் நம்மளாக உருவாக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கு எல்லாருமே அழகான ஆண்களை, அழகான பெண்களை விரும்பி இருந்தால் இன்றைக்கி இப்போ ஏறக்குறைய அவ்வளோ பெண்களுமே அழகாக இருந்திருப்பாங்க, அவ்வளோ ஆண்களுமே உயரமாக இருந்திருப்பாங்க, இல்லைங்களா? அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்மளுடைய விழுமியங்கள் அதுவும் ஒரு வகையான நேச்சுரல் செலெக்ஷனை நமக்குள்ளார தள்ளிவிடுகிறது. அதன் மூலமாக நம்ம புறத்தோற்றத்தை கடந்து மனிதர்களை உணர்ந்து கொள்ள நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம், இதுதான் நான் இதுக்குண்டான பதில்னு நான் நினைக்கிறேன். தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஒரு கனமான தலைப்பில் விவாதத்தை எடுத்து நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். பேனலிஸ்ட், அறிவியல் பூர்வமாகவும் சாஸ்திரப்படியும் ஜெனட்டிக் தான் எல்லாத்துக்கும் காஸ் அப்படின்ட்டு சர்வதா ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளியராக சொன்னாலும் கம்பேர் பண்ணிக்க முடியாத அளவில் அருணோட வாதத்திறமை மிக சிறப்பாக இருந்தது. ஸோ ஸ்டார் பேச்சாளர் அருண். இரண்டு அணிகளுமே சமபலத்துடன் மோதின. இதில் ஆரம்பத்தில் இவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சது.
இதில் எங்களுக்கு வந்து ஒரு குழப்பம், எந்த அணி வந்து வின் பண்ணு அதாவது ஜெயித்ததுங்கிறது. ஏன்னா வந்து இந்த பக்கமும் 3 பேர் நல்லா வாதிட்டாங்க, அங்கேயும் வந்து ஒரு 3 பேர் முதல் 3 பேர் சிறப்பாக வாதிட்டார்கள். இது ரெண்டையும் அடிப்படையில் பார்க்கும்போது ஏன் 2 பேருமே ஜெயிச்சதாக அறிவிக்கக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதன்படி இருவருமே ஜெயிச்சதாக நாங்கள் 2 கல்லூரிகளும் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறீர்கள். இந்த 2 கல்லூரிகளுமே அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்கள். அடுத்த வாரத்தில் இருந்து பெரிதினும் பெரிதுகளினுடைய 2ஆம் கட்டம் துவங்குகிறது. பெரிதினும் பெரிது கேள்.